இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டுமாக என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் அதே ஏசாயா 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாமம் இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்மஸ் வாரமாக இருக்கிறதுனாலே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள தேவன்கிற நாமத்து நிமித்தம் அவர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த வல்லமை, அவருடைய நாமத்தின் வல்லமை எப்படிப்பட்டது? அந்த அவருடைய நாமத்தின் வல்லமை நிமித்தம், வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்து நிமித்தம் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிற தேவனை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய சத்தத்தில் வல்லமை இருக்கிறது, அவருடைய செயலில் வல்லமை இருக்கிறது, அவருடைய கிரியையில் வல்லமை இருக்கிறது, அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் வல்லமை இருக்கிறது, அவருடைய தொடுதலில் வல்லமை இருக்கிறது, நாம் அவரை தொடுவதில் வல்லமை இருக்கிறது, அவருடைய சந்திப்பில் வல்லமை இருக்கிறது. இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் பார்க்கவிருக்கிறோம். அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 29வது சங்கீதம் 1 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 4வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. அந்த சத்தம் வல்லமையுள்ளது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று சொல்லி நாம் இந்த வசனங்களிலே பார்க்க முடியும். அப்படியானால் அவருடைய சத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. அவருடைய சத்தத்தினாலே இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் சம்பவிக்கிறது. அந்த சத்தம் என்று சொல்வது வார்த்தை கூட அல்ல, சத்தம். அவருடைய என்று சொல்லுகிற ஒரு சத்தமாக இருக்கலாம். அவருடைய ஒரு சத்தம் கூட அத்தனை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வல்லமையுள்ள தேவனை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லுகிறது போல என்று சொல்லி அதை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நிறுத்த வேண்டியவற்றை நிறுத்த முடியும், நடத்த வேண்டியவற்றை நடத்த முடியும். அவருடைய அசைவிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய செய்கையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய கிரியைகளிலே வல்லமை இருக்கிறது. வல்லமையுள்ள தேவன். அவர் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர், அவர் வறண்ட நிலத்தை வயல்வெளியாக மாற்றுகிறவர், அவர் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையாய் பிரிந்து போக பண்ணுகிறவர். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வல்லமையுள்ள தேவன், அவருடைய நாமத்தில் வல்லமை உள்ளது. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உள்ளது. அவர் சொன்னால் சுகம் உண்டு. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை நாம் தியானிக்கும் பொழுது, அலங்கார வாசலிலே ஒரு முடவனை கொண்டு வைத்திருக்கிறார்கள். அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறந்தது முதற்கொண்டு முடவனாய் இருக்கிறான். பிறவியிலேயே முடவனாய் இருந்தவனை அந்த இடத்திலே கால்களும் கரடுகளும் பலன் கொள்ளத்தக்கதாக எழுந்து நடை என்று சொல்லி பேதுரு மூலமாக எழுந்து நடக்க பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். மிகப்பெரிய காரியங்களை, வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டும் என்னை கொண்டும் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் வேதாளம் பாதாளம் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். அவருடைய வல்லமை, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய சாவினாலே நசுக்கி ஜெயமெடுத்த தேவன். அவர் வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இந்த இயேசு வல்லமையுள்ள தேவனாய் நம்முடைய உள்ளத்தில் இருப்பாரானால், அவர் நம்முடைய உள்ளத்திலே தங்கியிருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மகத்துவமான வல்லமையான காரியங்களை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். மரணத்தை ஜெயித்த வல்லமையுள்ள தேவன். அவர் உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுதலின் வல்லமையுள்ள தேவன். பாதாளத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்புகிறார். மீண்டுமாக பரலோகத்திற்கு ஏறி செல்லுகிறார். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளது, அவருடைய தொடுதலில் வல்லமை உள்ளது. அவர் தொட்ட உடனே சுகமானவர்கள் இருக்கிறார்கள். அவர் தொட்ட உடனே ஜுரம் நீங்கிற்று. அவர் தொட்டு எழுப்பி விடுகிறார். அவருடைய தொடுதலிலே வல்லமை இருக்கிறது. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து
தனக்கு மருத்துவரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேனே என்று சொல்லி அவள் ஓடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அந்த தொடுதலிலே வல்லமை வெளிப்பட்டது. இயேசு நின்று விடுகிறார். கூட்டத்தோடு சென்று கொண்டிருக்கிறார். திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு நின்று விடுகிறார். நின்று என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது, ஆகவே யாரோ ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்று சொல்லி சரியாக கண்டுபிடித்து அவருடைய வல்லமை வெளிப்பட்டதை அவர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது நிமித்தமாக அவருடைய வல்லமை விளங்கப்பட்டது. ஹல்லேலூயா! கர்த்தர் வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். நாம் அவரை தொடும்போது சுகம் உண்டாகிறது. அவர் நம்மை தொட்டால் சுகமாகிறது. அவருடைய பார்வையில வல்லமை உண்டு. 18 வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்த கூனியாகிய ஒரு ஸ்திரீ அன்றைக்கு தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறாள். இயேசு அவளை பார்க்கிறார். அவருடைய பார்வை அவள் மேல் பட்டது. அவளை அழைத்து 18 வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை நான் விடுதலையாக்க வேண்டாமா என்று சொல்லி அந்த நேரத்தில் வந்து அவளை உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி விடுதலையாக்கி அந்த இடத்துல மகிமைப்படுகிறார். அவருடைய பார்வை அந்த ஸ்திரீ பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்டிருந்த அந்த கூனியான அந்த ஸ்திரீயை மேல் பட்ட உடனே அந்த நேரத்தில் தானே, அந்த சூழ்நிலையில் தானே அவளுக்கு ஒரு விடுதலை கடந்து வந்ததே. அதிலே ஒரு வல்லமை இருந்தது. ஹல்லேலூயா! கர்த்தர் இன்றைக்கும் அதே விதமான அதிசயங்களை, அதே விதமான அற்புதங்களை, வல்லமையை நம்மிடத்தில் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். யார் யார் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு கர்த்தர் இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், இதிலே அவருடைய பலத்த வல்லமையை நான் காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ, உங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். சாத்தானுக்கும் வல்லமை உண்டு. அவனுடைய வல்லமையை அழிக்கத்தக்கதாக, அவனுடைய வல்லமையை பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் சர்வ வல்லமை பொருந்தினவராய், சாவாமை உள்ளவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாத்தானுடைய வல்லமையை அழிக்கிற அதிகாரத்தை பெற்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை பிசாசின் காரியங்களினாலே கட்டப்பட்டது நிமித்தமாக சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்த போதிலும் கூட, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பெயர் பெற்றிருந்தாலும் கூட, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறீர்கள், கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்களை சந்திக்கிறது. அவருடைய வல்லமை உங்களை விடுதலையாக்க உங்களை தேடி வருகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே, இந்த வார்த்தையின் வல்லமையின்படி எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் இந்த விடுதலையை அனுபவிக்க முடியும். சத்துருவை ஜெயித்த, நாம் எல்லாரும் நன்றாக பாடுவோம், வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமம் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கிறோமா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு வல்லமையை வெளிப்படும்படி தேவ கிருபை உங்களை சந்திக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அவர் உங்களிடத்திலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தை நாங்கள் தியானிக்கும்படி நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உங்க வல்லமையை வெளிப்படுத்தினீங்களப்பா. பிசாசின் வல்லமைகளை எல்லாம் உடைத்தெறிந்தீரே தகப்பனே. இந்த நேரத்தில் யார் யார் தங்களுடைய காரியங்களிலே ஒரு வல்லமையான காரியம் வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய வல்லமை நாங்கள் காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, நடைபெற முடியாத ஒரு காரியம், இது எப்படி நடைபெற முடியும், இது எப்படி சாத்தியம் ஆகும் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்குள்ள கர்த்தர் வல்லமையின் தேவனாய் இடைபடுவீராக. காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தர், ஆமீன், பெண் மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தர், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்துவீராக, நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமையில வார்த்தையை நான் சந்திப்பீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும், உம்முடைய மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.